Hi singers, welcome to Sing Easy. இந்த வீடியோவில் வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். வோக்கல் வார்ம் அப். வோக்கல் வார்ம் அப் வந்து நிறைய எக்ஸசைஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரிலாம் இருக்குது. நானும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஒரு குவிக்கான வார்ம் அப். நீங்கள் டக்குன்னு எங்கேயாவது போய் பாடணும் அப்படின்னா இது குவிக்காக நீங்கள் அதை வார்ம் அப் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா கிளியர் ஆகிடும். அதாவது நீங்கள் ஹை பிச் பாடும்போதும் வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாடுறதுக்கும் உங்கள் வாய்ஸில் நடுவில் அந்த பிசர் ஆகாமல் கிராக்ஸ்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு வார்ம் அப் கான்செப்ட் தான் இது. பட் இந்த கான்செப்ட் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் தான் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். நானுமே வந்து கிரேட் 8 வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் பண்ணனால ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் அந்த லெசன்ஸில் தான் வந்து இந்த வார்ம் அப் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாருமே இதை பண்ணலாம். அது நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு மியூசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஒரு ஸ்ருதி பாக்ஸ் வச்சு நீங்கள் இந்த வார்ம் அப்பை பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஸ்ருதியோடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக உங்களோட வாய்ஸ் வந்து டியூன் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சில்லியாக இருக்கலாம், ஃபன்னியாக இருக்கலாம். பட் இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் வோக்கல் வார்ம் அப். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, திஸ் வார்ம் அப் இஸ் கால் லிப் ட்ரில். ஓகே, இதோட நேம் வந்து லிப் ட்ரில். நீங்கள் சப்போஸ் லிப் ட்ரில் பற்றி இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் பற்றி நிறைய பேர் பேசி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்படி ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இனிஷியலாக உங்களுக்கு அது பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சவுண்ட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்படி சப்போஸ் வந்து எடுத்தோடனே நிறைய பேருக்கு அது வராது, ஒரு மாதிரி லூஸ் அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் மேபி 2 கை கூட இப்படி வச்சுக்கலாம். இதுதான் வந்து எக்ஸசைஸ். ஸோ கேட்கும் போது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கலாம், பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இனிஷியலாக பேசிக்காக பிகினர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படி வச்சுட்டு இந்த சவுண்டை வந்து நான் வந்து ஸ்ருதி பாக்ஸில் ஸ்ருதி வச்சுருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் லவுடாக வைக்கிறேன், கேளுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ருதியோட தான் இந்த எக்ஸசைஸ் நான் பண்ண போகிறேன். எதுக்காகனா பிச்சிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ரெடி? எண்டிங்கில் வந்து இந்த சாவோட சேரணும் உங்கள் வாய்ஸ். இந்த லிப்ட்ரில்லே வந்து இந்த ட்ருங்கிற சவுண்டே ஸ்ருதி பாக்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இன்னும் நல்லா ஸ்லோவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்கு இந்த லிப் ட்ரில் பண்ணுங்கள். ஓகே, ரெடி? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் ஸ்ருதியெல்லாம் மேட்ச் ஆகாமல் வேற எங்கேயோலாம் போகலாம். இது எப்படி பண்ணுறேன்னா, இதுதான் டியூனாக சொல்கிறேன். கீழேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டு அப்படியே வே மாதிரி கீழே வந்து சாவோட சேரணும். சா, இதுதான் டியூன். இதுதான் ட்ரில்ல பண்ணுறோம். நான் திருப்பி பண்ணுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரெடி? ரிப்பீட்டிங். அது இல்லாமல் கூட இங்கே பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் இனிஷியலாக வந்து இந்த 2 ஃபிங்கர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண உடனேவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு த்ரோட்டில் வந்து ஒரு ஃபீலிங் தெரியும். அதாவது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக உங்கள் த்ரோட் வந்து கிளியர் அப் ஆகும். அதாவது ஹை வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்ருதியில் தான் பாட போகிறீங்க இந்த பாட்டுனா ஸ்ருதியில் இதை பண்ணுங்கள். சப்போஸ் வேறு ஸ்ருதியில் இந்த சாங் பாட போகிறீங்கன்னா அந்த ஸ்ருதியில் இந்த வார்ம் அப் பண்ணிங்கன்னா, ஸோ மேலே வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரனால ஃபுல்லாக அந்த நம்ம வந்து எல்லா நோட்ஸுமே டச் பண்ணிட்டு வரோம். மைக்ரோ நோட்ஸ் எல்லாமே டச் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் வரனால நீங்கள் அந்த ஸ்ருதியில் வந்து அந்த ஃபுல்லாக எல்லா ரேஞ்சில் இந்த நோட்ஸ்லாம் டச் பண்ணி ஒரு பாட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து வார்ம் அப் ஆகிருக்கும். அதாவது எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஹெட் வாய்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் அண்ட் வாய்ஸும் வார்ம் அப் ஆகிருக்கும். இந்த கரகரப்பெல்லாம் ஆகாததுக்கு தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டிஸ்க்ளைமர்: இந்த டிப் வந்து இன்டர்மீடியட் லெவல் சிங்கர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு சினிமா பாட்டு பாடும்போது ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும் ஹையாக இருக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும் என் வாய்ஸால் ரீச் பண்ண முடியல, இல்லைன்னா அது பாடும்போது என் வாய்ஸ் ஒரு மாதிரி கிராக் ஆகிற மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயினிங்காக இருக்குது அப்படின்னா அந்த லைனை மட்டும் நீங்கள் வந்து லிப் ட்ரில்லில் பாடி பார்க்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போது கண்ணாலனே அப்படிங்கிற ஒரு சாங்கில் ஒரு லைன் பாடுறேன், கேளுங்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடுற ஒரு லைன். அதாவது நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி வாய்ஸில் பாடினீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மின்சார பார்வையின் வேகம், இந்த மாதிரி கேட்கவே நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து லிப் ட்ரில்ல இப்போ ட்ரை பண்ண போகிறோம்.
மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு சாங்கில் இருக்கிற ஹையாக இருக்கிற லைனை இப்படி பாடினீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து அந்த எல்லாமே மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி உங்களால் ஈஸியாக அந்த நோட்டை ரீச் பண்ண முடியுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் பர்சனலாக ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா சிங்கிங் பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sing Easy and make your singing easy.